வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய லைஃப்பில் உங்களை சந்திக்கிறேன். எய்ம்ஸ் விஜய்பூர் ஜம்மு. போஸ்ட் வந்து ஜீனியர் ரெசிடென்ட் சீனியர் டெமான்ஸ்ட்ரேட்டர். ஏஜ் வந்து 45 இயர்ஸு. செலெக்ஷன் வந்து இன்டர்வியூ. பே வந்து 67,700 ப்ளஸ் அலோவன்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்டிஎம்எஸ் இந்த மாதிரி இருந்தால் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விரிவாக தகவலை உள்ள பார்க்கலாம் வாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் விஜய்பூர் ஜம்மு. ப்ராஸ்பெக்ட்டு என்னென்ன போஸ்டிங் சொல்லி போட்டிருக்காங்கன்னா, சீனியர் ரெசிடென்ட்ஸ் சீனியர் டெமான்ஸ்ட்ரேட்டர். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த்து, சப்ஜெக்ட் என்ன அப்ளை பண்ணுறீங்க, கேட்டகரி இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணக்கப்புறம் கரெக்ஷன் ஆகுதுன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி ஃபார்ம்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே வந்து 3/10/2024 டேட்டுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கேட்டகரி சர்டிஃபிகேட்னா ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட்டு, என்ன நான் கிரிமி லேயர் ஓபிசி சர்டிஃபிகேட்னா அதெல்லாம் கம்பல்சரி வச்சுருக்கணும். அதை வச்சுருக்கவங்க தான் அந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 நான் ரீஃபண்டபுள். அது வந்து சென்ட்ரல் ஓபிசி. அது மாதிரி 1000 ருபீஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். அப்புறம் வந்து யாருக்கு ஃபீஸு கிடையாதுன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது, மற்ற எல்லாருக்கும் ஃபீஸ் இருக்குது. ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் டிசபிலிட்டிஸ் அவங்க எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸு. அதுமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு. டிசபிலிட்டி பர்சன் இருப்பாங்களா அவங்களுக்கு 10 அதுக்கப்புறம் 13 15 இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கிறங்க. அப்புறம் ஜென்ரல் கண்டிஷன் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ எப்படி என்னன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் என்ஓசி வாங்கிக்கொண்டே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. டிட்டர்மினேஷன் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மெரிட் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மார்க் எவ்வளோன்னு இன்டர்வியூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு வைப்பாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் இன்டர்வியூ தான். காலைல 9 AM ஸ்டார்ட் ஆகும். இல்லை அதுக்குள்ளே 11:30 அட்டெண்ட் வில் பி க்ளோஸ்டு. நீங்கள் வந்து 9 to 11:30 நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இதை போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும். அது மாதிரி அட்டன் பண்ண போகும்போது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் 2 செட்டு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி கொண்டு போயிருக்கணும். டேட் ஆஃப் பர்த்து, குவாலிஃபையிங் டிகிரி எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்டிஎம்எஸ், எம்டிஎஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அது டிகிரிலாம் கொண்டுட்டு போகணும். அதுக்கு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். வேலிட் பெர்மனண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கீங்கன்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸ்ட்டு வந்து அது கொண்டுட்டு போகணும். அதுக்கு மாதிரி எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்களோ அவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிருக்கணும். கம்ப்ளீஷன் ஆஃப் டெனர் பாசிங் ப்ரூஃப், நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணியிருப்பீங்களா அந்த இது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஐடென்டிஃபை ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று கொண்டு போனால் போதும். ஃபைனல் ரிசல்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து என்ன வந்து அந்த வெப்சைட்லேயே போட்டுருவாங்க. அதை நீங்கள் வந்து எய்ம்ஸ் விஜய்பூரில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை செக் பண்ணும்போது அதிலே அந்த ரிசல்ட் வெளியிடுவாங்க. பே ஸ்கேல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கேண்டிடேட்டுக்கு வந்து பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67,700. லெவல் வந்து லெவல். நான் மெடிக்கல் கேண்டிடேட்டுக்கு வந்து பே லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறங்க. ஹவு டு அப்ளைன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆஃப் பெர்த் சர்டிஃபிகேட்டு, அதுமாதிரி எம்பிபிஎஸ் டிகிரி அந்த என்ன சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அந்த சர்டிஃபிகேட்டு, எம்டிஎம்எஸ் அந்த இது வச்சுருக்கோங்க அது தேவை. கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் டிகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களா அந்த சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஸ்டம்ப் இன்ஃப்ரெஷன், வேலிட் ஐடென்டி ப்ரூஃப் இது எல்லாமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இந்த கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ தொடங்குனா 20/9/2024. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024. இன்டர்வியூ எங்கே நடக்குன்னா போர்ட் ரூமு 6th floor அகாடமிக் பிளாக்கு எய்ம்ஸ் விஜய்பூர் ஜம்மு. இந்த பின் நம்பர் வந்து 184120. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9 AM நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். டென்டேட்டிவ் டேட்ஸ் புத்தக தேதி வந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு என்ன இன்டர்வியூன்னு சொல்லலாம். அனஸ்தியாலஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அனஸ்தியாலஜி, மெடிக்கல் ஆன்காலஜி, நியோநானட்டாலஜி, பேடியாட்ரிக்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கெல்லாம் 8/10/2024.
அனாட்டாமி, பயோகெமிஸ்ட்ரி, பார்மகாலஜி, ரேடியாலஜி, மைக்ரோபயாலஜி 9, 10. அது மாதிரி கம்யூனிட்டி மெடிசன், டெர்மட்டாலஜி, ஃபேமிலி மெடிசன், ஃபாரன்சிக் மெடிசன், டாக்ஸிகாலஜி, சைக்கியாட்ரிக், ஆப்தமாலஜி, ஆப்ட்ரிக்ஸ், ஜியானகாலஜி வந்து 10, 10, 2024. அடுத்து வந்து ஆர்த்தோபெடிக்ஸ், பல்மினரி மெடிசன், கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, என்ட்ரோக்ரைனாலஜி, மெட்டபாலிசம், ஜென்ரல் மெடிசன் இவங்களுக்கு வந்து 11, 10, 2024. ஃபிசியாலஜி, ரேடியோதெரபி, டிரான்ஸ்மிஷன் மெடிசன், ஃப்ளட் பேங்கு, பேடியாட்ரிக் சர்ஜரி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, நியூரோ சர்ஜரி, தருமா எமர்ஜென்சி மெடிசன், கார்டியோதெரபிக் சர்ஜரி, போன்ஸ், பிளாஸ்டிக் சர்ஜரி, ஜென்ரல் சர்ஜரி இவங்களுக்கெல்லாம் 12, 10, 2024. இந்த டேட் அடிப்படையில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அது மாதிரி டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்துங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகன்சி வைஸாக கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 86 இருக்குது. அதனால் இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். அதுமாதிரி ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தால் அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதுவும் இன்டர்வியூ டேட் வரை கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதுக்கு மாதிரி எசென்சியல் இப்போ டிபார்ட்மெண்ட்டு சொசைட்டி அனஸ்தீசியாலஜிஸ்க்கு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த சைடு டிபார்ட்மெண்ட்டு, இந்த சைடு பாக்ஸில் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. இது இருந்தால் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அதனால் இதை பார்த்துட்டு நல்லா கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மேலும் இன்னொரு வேலை வாய்ப்பில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.